ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 சூப்பர் ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம இது வீடு கட்டி முடிச்சிட்டோம். நம்ம மைனிங் போகலான்னு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம். பம்கின் பை ஃபஸ்ட்டாக சாப்பிட்றது. என்ன ஒன்று சாப்பிட்டதுக்கு ஃபுல்லாகிடுச்சு. சரி, இப்போ ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் அலங்கரிப்போம். வாங்க, இதை இங்கே வச்சுக்கலாம். பெட்டு எங்கே பெட்டு? இங்கே ஒரு பெட் இருக்குது. பெட்டை போட்டு விட்டு நம்ம இப்போ டார்ச் வேணும். டார்ச் நம்ம எங்கள் வீட்டிலேருந்து எங்கேயாவது ஒன்று உதவிட்டு வந்துடலாம். சரி வாங்க, இப்போ இந்த வில்லேஜ் வீட்டுக்குள்ளே டார்ச் கிடச்சிருச்சு. கிடச்சிருச்சுடா. இன்னொன்று இருக்கா? இல்லை. சரி வாங்க, நம்ம இப்போ போய் டார்ச் வச்சுட்டு நம்ம இப்போ மைனிங் போகலான்ட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்ம என்ன வச்சாச்சு. மாடிக்கு போய் பாருங்க, வியூ எப்படி இருக்குது. கீழே விழுந்துட்டேன். சரி, ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளில் செஸ்ட்டு ஒன்று செய்யணும். பத்தலை, வுட்டு பத்தலை. போய் மைண்ட் பண்ணிட்டு வந்தாலாம். இங்கே பக்கத்துலேயே மரம் இருக்குது. சரி, இந்த மரத்தில் போய் மைண்ட் பண்ணிட்டு ஒரு செஸ்ட்டு செஞ்சுட்டு தேவையில்லாத வச்சுட்டு அப்போ மைனிங் போகலாம். சரி, இந்த மரத்தை ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக பிளாங்காக மாற்றிக்கலாம். எங்கே பிளாங்கு காணோம்? ஓ, உள்ளே போய் உக்காந்துக்குச்சா? சரி, இப்போ போயிட்டு முதல்ல செஸ்ட்டு செய்யணும். செஸ்ட்டு இங்கே இருக்குது. ஒன்று மட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு தேவையில்லாத மண் தேவைப்படும். சாண்டு தேவைப்படாது. இத்தனை கோதுமை வச்சு நம்ம என்ன செய்ய போதும். ஆனால் சாப்பாட்டுக்கு தேவைப்படும். எடுத்து வச்சுக்கலாம். சாப்பாடு இருக்குது. பம்கின் பை, வாட்டர் மெலன்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு ஸ்டிக்கு தேவைப்படும். தண்ணி பக்கெட்டு ரொம்ப தேவைப்படுது. 15 எம்எல் இருக்குது. சரி, இது எடுத்து வச்சுக்கலாம். போயிட்டு ஸ்வாடு எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. தேவையில்லாத இப்போ நம்ம மைனிங் போல. வாங்க, மைனிங் பண்ண முதல்ல ஒரு கேவ் கண்டுபிடிக்கணும். முதல்ல பார்ப்போம் வாங்க. சரி, நம்ம எப்படியோ இந்த ஒரு கேவை கண்டுபிடிச்சி அங்கே பாருங்க, ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. இந்த இருட்டு கேவுக்குள்ளே போய் நம்ம அயனு அப்புறம் என்னென்ன மைன் பண்ண போகிறோம்னா அயன், அப்புறம் கோல்டு, டைமண்டு, கோல் எல்லாத்தையும் மைன் பண்ணிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம். டைமண்ட்லாம் கிடைக்குமா என்ன தெரியல. சரி வாங்க, முதல்ல கேவுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, முதல்ல விழுந்து கிடக்குது. முதல்ல மேலே போகணும். என்ன இவ்வளோ ஆயத்தில் இருக்குது. முதல்ல மேலே ஏறிடுவோம். என்ன கிட்டக்க இப்போ மேலே ஏறிட்டு அப்படியே போவோம். சரி, இங்கே என்னடா என்ன மேலே ஏற முடியல. மேலே ஏறி போய்டுவோம். அப்படியே கேவ் கிட்ட வந்தாச்சு. உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. இருட்டாக இருக்குது. எனக்கு டார்ச் இந்த டார்ச்சுன்னு சொல்லி வாங்க முடியல. ஏதாவது சாம்பி வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி, இப்போ முதல்ல கோல் மைன் பண்ணிட்டு முதல்ல உடனே ஒரு டார்ச் செய்யணும். டார்ச் முதல்ல வச்சுக்கலாம். என்ன ரொம்ப இருட்டாக இருக்குது. பெரிய கேவமாக இருக்குது. என்ன ரொம்ப பெரிய கேவு பாருங்க. இதிலலாம் விழுந்தோம்னா நம்மளுக்கு ஹார்ட் போகும். என்ன மேலே விழுந்தால் ஹார்ட் போகும் போல். சரி, இப்போ அது மேலே தண்ணி இருக்கு போல். என்ன டார்ச் ஆகி அவ்வளோதான் டார்ச். என்னடா என்னமோ அடித்த மாதிரி இருந்துச்சுப்பா. என்ன முதல்ல ஒரு டார்ச் செஞ்சுக்கலாம். இன்னும் மறுபடியும் அடிக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல நம்ம வெளியில் போய்டும். அப்போது ஒரு டார்ச் செஞ்சுட்டு வந்துக்கலாம். முதல்ல ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது. இப்போ ரெடி போகலாம்டா. ஆனால் எனக்கு ஒரு ஷீல்டு வேணும். அயன் ஏதாவது கிடச்சுன்னா ஷீல்டு கரெக்டாக இருக்கும். ஷீல்டுக்கு என்ன ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன மேலே டார்ச் வைக்க முடியல. இங்கே வைக்க முடியுது. இன்னும் ஒன்று டார்ச் இதுக்கு வச்சாச்சு.
இப்போ என்ன, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி முதல்ல இன்னும் கோல்லாம் மைண்ட் பண்ணிப்போம். சாயந்தரமாக போங்க. இப்போ எல்லா கோழியும் மைண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம போய் டார்ச் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அடுத்து நம்ம மைனிங் ஃபுல்லாக போகலாம். டார்ச் செஞ்சாச்சு. வத வழியில் வுட்டு எடுத்துகிட்டு வர மறந்தே போயிட்டேன். சரி உள்ள மைனிங் போயிடுவோம் முதல்ல. இப்போ என்ன இவ்வளோ இது இப்படி, க்ரீப்பர் வெடிச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சா? சரி விடுங்க. என்ன டார்ச் அவ்வளோதானா? சரி முதல்ல நம்ம போய் வுட்டை மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாங்க. பக்கத்தில் இப்போ வுட்டு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுவோம். நைட் ஆயிடுச்சு வேறு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. செத்துட்டோம்னா அவ்வளோதான். சரி முதல்ல இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்னும் நைட் ஆயிடுச்சு ஃபுல்லாக. பிளாங்க் ரெடி. இப்போ வாங்க போகலாம். இப்போ போகலாம் வாங்க. என்ன மேலே அதுக்கு இப்படி இருக்குது? மேலே ஏதுவோம் வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் ஏதாவது விலங்கு இருந்துச்சுன்னா முடிச்சு போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். சரி ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் 50 உதவே. என்ன மதியானம் இல்லை, எனக்கு ஏதாவது அயன் தேவைப்படுது. ஸோ அடிக்கிறியா அப்பாடா, சாப்பிடுச்சாச்சு. முதல்ல சாப்பிட்டு போ. என்ன மிச்சம் ஒன்று இருக்குது. சரி இந்த மட்டனை சாப்பிட்டு போ. சரி இப்போ வாங்க போகலாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை. இப்போ டார்ச் செய்யணும். டார்ச் எடுத்து வச்சுப்போம் முதல்ல. என்ன கீழே வச்சாச்சு. முதல்ல கோல் மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. கோலை மைண்ட் பண்ணிட்டு இன்னும் 2-3 டார்ச் செஞ்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப இருட்டாதுக்கு இடத்துக்குலாம் நம்ம போயிட்டு டார்ச் ஒழிச்சு வச்சுக்கலாம். சரி கோலாம் மைண்ட் பண்ணி வச்சு இப்போ 16 டார்ச் எடுத்து வச்சுக்கலாம். சரி இப்போ ரெடி. எனக்கு ஒரு அயன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஷீல்டு செய்யணும். என்ன கேவ் ரொம்ப உள்ளுக்குள்ளே போகுது. கிரனைட்டு பாருங்க, ஃபுல்லாக கிரனைட். சரி ரொம்ப ஆழமாக போகுது. பயமாக இருக்குது, ஏதாவது ஆகிடுமோன்ட்டு. படிக்கட்டு மாதிரி போகுது இடமே. இது என்ன இடம்? என்ன ஆழமாக போய்கிட்டே இருக்குது. மேலே போகுது, ரொம்ப கஷ்டம். போயிட்டு மேலே போகுது, மெதுவாக போகணும் கீழே. என்ன இவ்வளோ ஆழமாக போய்கிட்டே இருக்குது. ரொம்ப ஜஸ்ட்டு மிச்சு இந்நேரத்துக்கு நம்ம விழுந்துருப்போம். முதல்ல வாட்டர் பக்கெட் போட்டு, இங்கே வாட்டர் பக்கெட்டு அளவில் எடுத்துகிட்டு வந்தோம். உக்காந்துப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்துட்டா அப்படியே குதிச்சிடுவோம். மெதுவாக போகணும். இந்த மாதிரி நம்ம கீழே இறங்கி நம்ம போய்க்கலாம். சரி இப்போ டார்ச் கையில் வச்சுக்கலாம். டார்ச்சு இது ஒன்று தான் இருக்குது. இன்னும் ஸ்பைடர் ஒரு அயனிங்கான சுற்றி கேவுக்குள்ளே இந்தா கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இன்னும் 2 டார்ச் செஞ்சுக்கலாம். இப்போ எடுத்துட்டு இப்போ டார்ச் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் எடிட்டை போட்டு இப்போ ஒரு இடத்த நிற்கிற மாதிரி ஒரு இடத்த ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
3 அயன் கிடச்சிருச்சு. எப்படியோ முதல்ல ஃபைனஸ் செஞ்சுக்கணும். இப்போ 3 அயன் தான் அதுக்கா இல்லைன்னா 4 5 அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. அடிக்குதியா எவனோ ஸ்பைடர் பட சாப்பிடுச்சாச்சு. இப்போ வந்து 3 அயன் தான் மொத்தமாக இருக்குது. உள்ள ஒரு குழிக்குள்ளே உட்காந்துக்கலாம். சரி, இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிளில் ஒரு ஃபைனஸ் செய்யணும். ஃபைனஸ் ஒன்று செஞ்சாச்சு. ஃபைனஸ்க்குள்ளே இந்த அயனை போட்டு எண்ணெய் போட்டு ஊதுக்கலாம். இதெல்லாம் போட்டு ஊதுக்க முடியாது, ஸ்டிக்கே போட்டுக்கலாம். அதுதான் கம்மியாக இருக்குது. இப்போ மறுபடியும் சாப்பாடு கம்மியாக இருக்கா? அவ்வளோதான ஸ்டிக்கு. என்ன முடிஞ்சா அதுக்குள்ளே? சரி, இந்த ஒரு சவால் மட்டும் போட்டுக்கலாம். எனக்கு காணாமல் போயிடுச்சு சவாலே. இது போட்டால் ஏதாவது ஆகுமா? ஒன்றும் ஆகாது. சரி, முதல்ல இதை வச்சு நம்ம கிராஃப்டிங் டேபிள் ஒரு ஷீல்டு செஞ்சுக்கணும். பாடா ஷீல்டு தெரியுடா. இனிமேல் எவையும் வந்தாலும் அவ்வளோதான்டா, அவங்க தான் முடிஞ்சிட்டா. வாங்கடா போவோம், வாங்க போகலாம். என்ன மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வீடியோ கட் பண்ணிட்டு மைண்ட் கார்ட்டு அயன் டார்ச் வச்சு நீங்கள் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அயன் இருக்குது. சரி, கோலே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வீடியோலையோ செகண்ட் வீடியோவில் கார் கோல் எப்படி செய்யுதுன்னு செஞ்சுருப்பேன். ஆனால் வுட் இல்லை என்கிட்ட. இப்போ ரொம்ப இட்டாக இருக்குது. முதல்ல எங்கே அது ராயன் 3 இருக்குது. இதை 2 போட்டுப்போம். இந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் தெரியுது. இதுக்குள்ளே ரொம்ப சின்னதாக இருக்குது மைண்ட் கார்ட்டு. வுட்டு பத்தலை நம்மளுக்கு. வாங்கி வெளியில் போயிட்டு தான் வுட்டு எடுத்துட்டோன்னு நான் நினைக்கிறேன். மைண்ட் கார்ட்டை செஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே செஸ்ட்டையே காணோம். சரி வாங்க முதல்ல போய் பார்ப்போம். முதல்ல அயன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பிளாங்க்கும் இல்லை. பிளாங்க் இங்கே இருக்குது, வெட்டி எடுத்துக்கலாம். பிளாங்க் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோமா. இதுவே எடுத்துப்போம், ஏன்னா ஃபைனஸில் போட்டு ஒதுக்கிறதுக்கு தேவைப்படும். இன்னைக்கு இதை வச்சு மொத்தமாக செஞ்சுடுவோம். கத்தி வச்சு நம்ம இதை பண்ணோம்னா ஸ்ட்ரிங் வரும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒரு தாட்டி. சரி, இது ஃபுல்லாக எடுத்துப்போம். இதை வச்சு நம்ம ஃபைனஸில் போட்டு ஒதுக்கிப்போம். சரி, 3க்கு ஒன்றுமே இல்லையா? சரி, முதல்ல கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஸ்டிக் செஞ்சுப்போம். ஒரு ஸ்டிக்கு, அப்போ தான் ஒரு அயன் பிக்கெக்ஸ் ரெடி. அயன் பிக்கெக்ஸ் இப்போ வந்து அயன்ஸ் அதுக்கா போட்டுக்கலாம். இங்கே பிளாங்க் இது வேணாம், இது போட்டுப்போம். சரி, ரொம்ப ஹிட்டாக இருக்குது. போய் கோல் மைன் பண்ணிட்டு வந்தது நான். இங்கேயும் 2 அயன் இருக்குது, இதையும் மைன் பண்ணிக்கலாம். சரி, நான் அடுத்த பார்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.